எனதருமை மேஷராசி என்பர்களே, இந்த 2026ஆம் ஆண்டில் மிக முக்கியமான விஷயம், உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். இது ரொம்ப விசேஷம். நல்ல ஒரு பொருளாதார வளம், ஒரு செல்வ செழிப்பு, கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம். ஏன்னா புதன் பகவானும் பாக்கியத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கார். அதனால் கல்வியில் ஒரு நல்ல வளர்ச்சி இந்த ஆண்டு இருக்க போகிறது. இது நாள் வரைக்கும் ஒரு மனசில் ஒரு கலக்கத்தோடைய 2025 உங்களுக்கு கழிஞ்சுட்டு இருக்கு. ஏன்னா ஒரு 7.5 சனி ஆல்ரெடி வாழ்க்கை போயின்னு இருக்கு. அந்த மனக்கலக்கம் இருக்கும்போது சேஞ்ச் ஆஃப் ஜாப், எனக்கு வேறு வழியே இல்லை, நான் வேலை மாதிரியே தீரணும் அப்படிங்கிற சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது. அப்போ வேலை, நல்ல வேலை கிடைக்குமான்னு இந்த ஆண்டு நல்ல வேலை கிடைக்கும். உலகத்துடைய ஒரு பெரிய ஜனநாயக நாட்டில் உட்காந்துட்டு எனக்கு அங்கே விசா ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு அந்த ப்ராப்ளங்கள் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். வேறு நாடுகளில் வேலை ட்ரை பண்ணாலும் இந்த ஆண்டு அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உடம்பில் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் விலகக்கூடிய ஒரு நல்ல யோகமும் மேஷராசிக்காரர்களுக்கு இப்போ கூடி வருது. 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் குரு பகவான் வரப்போகிறார். அது ஒரு நல்ல விசேஷத்தை கொடுக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் அபிவிருத்தியை கொண்டு வந்து கொடுக்கும். அப்போ 2026 நீங்கள் எதிர்பார்க்கிறத விட, அது கல்வியாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், எல்லாம் நல்ல விஷயமாக கொடுக்கறதுனால 2026 உங்களுக்கு ரொம்ப நல்ல வருஷம். இந்த ஆண்டு நீங்கள் திருப்பரங்குன்ற முருகனை வழிபடலாம். திருப்பரங்குன்ற முருகனை வழிபடுகிற போது எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயமெல்லாம் உங்களுக்கு கூடி வரும்.